தமிழக எழுச்சி கழகம் தனுஷோட கட்சி பேர் இதுதான். தனுஷ் வந்து அதை வந்து டெல்லியில பதிவு பண்றதுக்கு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா தனுஷ் வராருங்கிறது உறுதிதான். மாநாடு ஒண்ணு நடத்த போறாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வரவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வரணும்னு ஆசை வந்துருச்சு. தனுஷ் வரட்டும், வரலாம், வர்றதுனால தப்பு கிடையாது. மேடைகள்ல பேசும்போது கவனமா பேசுறாரு. எல்லாமே அவர்கிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து தனுஷ்க்கு வந்து இருக்கு. சின்ன வயசு தான். இப்போ வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா நிச்சயமா வந்து ஒரு பெரிய வெற்றி. யார் வேணா வாங்க அரசியலுக்கு. ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மக்களுக்காக பொது இடத்துலையோ எங்கேயுமே வந்து குரல் கொடுத்ததில்லை, எதுக்காகவுமே குரல் கொடுத்ததில்லை. நல்ல ஒரு ஃபேமாக வரீங்க, நல்லா ஜொலிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வரீங்கன்றாங்க. தனுஷுக்கும் இந்த விமர்சனம் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறது? சினிமாவில் நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டார். இப்போ அரசியல்லையும் வராரு. வரது நல்ல விஷயம் தான், வரட்டும். சரியாக ட்ராவல் பண்ணணும். சரியாக ட்ராவல் பண்ணி சரியான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பதிவிடணும். இனிமே இது வரைக்கும் மேடைகளில் பேசலை, இது வரைக்கும் எதுக்கும் குரல் கொடுக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா வாயில சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. பட் இனிமே வரும்போது அது வந்து அவருடைய கருத்து, அவருடைய நோக்கம் அது ரொம்ப தெளிவா வந்து மக்கள்கிட்ட சொன்னார்னா நிச்சயமா தனுஷ்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, பெரிய வரவேற்பும் இருக்கு. அடுத்தபடியா இன்னொரு நடிகர் சார் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சேனல்ல உட்காந்து பேசும்போது சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைங்க, எங்க அண்ணனுக்கு இருக்காரு, அண்ணனுக்கு உதவியான அந்த டைம்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டாரு. சிம்பு அவர்களை பற்றி தான் கேட்கிறேன். அவருக்கும் அரசியல் ஆசை வந்ததா சொல்றாங்க. எப்படி சார்? சமீபத்தில் பாத்தீங்கன்னா தனுஷ் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னும் போது அவருமே நம்மளும் ஏன் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து சிம்புக்கு, அதாவது இப்போதான் ஆரம்பகட்ட நிலைமைன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் நாளைக்கு அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிற பிரபலமான நடிகர்கள் எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. சிவகார்த்திகேயன்லேருந்து விஷால்லாம் ஏற்கனவே வந்து எலெக்ஷன்லேயே நின்னாரு, எல்லாம் பண்ணாரு, புரட்சி எல்லாம் பண்ணாரு. ஆனால் வந்து சார் வணக்கம் சார். வணக்கம். நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி தினம் தினம் ஒரு தகவல் வருது சார். சினிமா துறையிலேருந்து வருது பார்த்தீங்கன்னா இல்லை, அவருடைய அரசியல் வருகை பற்றி தான் வருது. தினம் தினம் ஒரு தகவல் வருது. நடிகர் தனுஷ் அவருடைய அரசியல் வருகையை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். எப்படி சார் பார்க்குறது? தினம் தினம் ஒரு தகவல் வருது, கட்சி பேர் வந்து அன்அஃபிஷியலாக வெளியே வருது, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, இதுவாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி கட்சி பேரை பதிவு பண்ணுறதுக்கு டெல்லி வரையும் குழு செஞ்சிருச்சு, எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட ஃபேன் பேஸ் வந்து இருக்க ஸ்ட்ராங் பண்ணுறாரு சொல்கிறாங்க. தனுஷ் அவர்களுடைய அரசியல் வருகையை பற்றி பேசுவோம் சார். தனுஷ் வந்து அரசியல் வர்றது வந்து உறுதியாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தனுஷ் சமீபத்தில் பேசுகிற பேச்சு, மீட்டிங்கில் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஃபயர் மோடில் வந்து தனுஷ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சமீபத்தில் ஒரு திருவள்ளூரில் நடந்துச்சுல அந்த வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் கல்வி நிறுவனத்தில் அங்கே பேசினப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன் க்ரௌடு. அங்கே பேசினது எல்லாமே பயங்கரமாக ஒரு மாதிரி ஒரு எந்துவாக பேச ஆரம்பிச்சிட்டார், எனர்ஜியாக பேச ஆரம்பிச்சிட்டார். வந்து அதாவது ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றுற முயற்சியில் வந்து தனுஷ் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தனுஷோட பேச்சிலேருந்து நல்லாவே தெரியுது வந்து தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போகிறார். 100% வந்து தனுஷ் வந்து அரசியலுக்கு வர்றதுங்கிறது உறுதி செய்யப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தாவேகா கட்சி ஆரம்பித்து ஒரே முதல் தேர்தலே வந்து முதலமைச்சர் ஆகிட்டாருன்னும் போது இன்றைக்கி நிறைய சினிமா பிரபலங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் வந்துருச்சு, நிறைய பேருக்கு வந்துருச்சு. இப்போ லாரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதா சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது என்னமோ தெருநாய் அது இதுன்னு வாயை விட்டு அது பெருசாக வந்து சர்ச்சை ஆனதுனால இது சரியாக இருக்காது இந்த தருணம்னு வந்து அவர் கொஞ்சம் அப்படியே விலகி போயிட்டார். ஸோ இப்போ வந்து தனுஷ் வந்து பெருசாக பேசப்படுறார். காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். அந்த காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர்லேருந்து சிவாஜிலேருந்து எஸ்எஸ்ஆர்லேருந்து மேஜர் சுந்தரராஜன்லேருந்து அன்னைக்கு இருந்த பிரபல நடிகர்கள் வந்து பல பேர் வந்து அரசியலில் வந்து இருந்தாங்க. அரசியலில் அந்த ஈடுபாடு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சினிமாவையும் அரசியலையும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் வந்து கதை வசனம் எழுதினவங்க, கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதினவங்க, எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தார்கள், ஜெயலலிதா அம்மையார் வந்து நடித்திருந்தார்கள், இப்போ விஜய் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது ஸோ சினிமாக்கும் அரசியலுக்குமே தொடர்பு இருக்குது. அப்படின்னும் போது இப்போ விஜய் அவர்களுடைய வெற்றி நிறைய பேருடைய கண்ணை உறுத்துதுன்னு சொல்லலாம். சினிமா பிரபலங்கள், சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து அப்படின்னா எம்ஜிஆர், அந்த எம்ஜிஆருடைய மாசு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இனிமே வந்து சினிமா பிரபலங்கள் வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணார் விஜய், வந்து பிரேக் பண்ணார். விஜய் பிரேக் பண்ணி இன்னைக்கு முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய மாசு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. பர்டிகுலராக ரொம்ப சொல்லணும் அப்படின்னா பெரிய நடிகர்கள் எல்லாருமே தங்களுக்குன்னு வந்து இணையதளங்களில் வந்து பிஆர் டீம் வச்சுருக்காங்க. பிஆர் டீம் மூலமாக பார்த்தீங்கன்னா தங்களை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோடிகளில் வந்து பணம் செலவழித்து தங்களை வந்து பாசிட்டிவாக வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ சமீபத்தில் வந்த தகவல் என்ன அப்படின்னா, தனுஷ் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வந்து பிஆர் டீமுக்கு கொடுத்து டோட்டலாக அந்த அரசியலுக்கு வருது. சினிமா பற்றி கிடையாது. சினிமா இப்போ ஓம் படம் நடிச்சிட்டு இருக்காரு, அது கூடிய சீக்கிரம் வெளிவர போகுது. ஆனால் அரசியல் வராரு தனுஷுங்கிறது வந்து பரபரப்பாக்குறாங்க.
இன்னைக்கு வந்து ஈஸியாக இருக்குது. மீடியா வந்து கையில் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு தான் நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போய் சொல்ல வேண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வானொலி இருந்துச்சு, தொலைக்காட்சி இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெகுவாக வந்து மக்களை போய் சென்றடையாத ஒரு சூழல் அந்த காலகட்டம் அப்படி இருந்தது. இன்னைக்கு எப்படின்னா சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஈஸியாக வந்து எல்லார்கிட்டையும் செல்ஃபோன் தான் பார்க்குறாங்க, யூடியூப் தான் பார்க்குறாங்க. அப்படின்னும் போது ஈஸியாகவே மேட்ரை வந்து கன்வே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி வந்து தனுஷ் வந்து அந்த வேலையிலையும் இறங்கிட்டாரு. சமீபத்தில் அன்னதானம் போடுறதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தனுஷ் பண்ணுறாரு, ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து அதை வந்து இன்னும் வேகப்படுத்தி இருக்கிறாரு. ஸோ தனுஷ் வந்து அதாவது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் திருவள்ளூரில் நடந்துச்சு, அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மாநாடு மாதிரி இருந்துச்சு. மிக விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாநாடு வந்து நடத்த போகிறார் தனுஷ்னு சொல்கிறாங்க. வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் தனுஷ் கட்சி, அதாவது கட்சி பதிவு பண்ண போகிறாருன்னு சொல்கிறாங்க. தமிழக எழுச்சி கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய்ன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து பரப்பப்படுது. ஆக்சுவலி இந்த மாதிரி தனுஷோட கட்சி பேர் இதுதான், தனுஷ் வந்து அதை வந்து டெல்லியில் பதிவு பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் தனுஷ் வராருங்கிறது உறுதி தான். மாநாடு ஒன்று நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ 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 வந்து நடிகர்கள்ட்ட பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஒரு காலத்தில் சம்பளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 50,000 1,00,000 இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அப்படின்னா 50 கோடி 60 கோடி 70 கோடி 80 கோடின்னும் போது தொடர்ந்து கிட்டத்தட்ட தனுஷே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 காலகட்டத்திலேருந்து ஒரு 26 வருஷத்துக்கு மேலே நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு தனுஷ் வந்து சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நல்ல நடிகர், அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. தனுஷ் அப்படின்னா ஒரு பெரிய ஃபேன் பேஸோட தான் இருக்கிறாரு. அப்படின்னும் போது ஸோ அந்த மாநாடு ஒன்று பெரிய மாநாடு நடத்தி அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு நினைக்கிறாங்க. பெரிய பெரிய கட்சிகளே என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாநாடு திடீர்னு பார்த்தீங்கன்னா நடத்தி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி தனுஷ் வந்து சமீபத்தில் வந்து ஒரு மாநாடும் நடத்துறதுக்கு வந்து திட்டமிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் போட்டிட்டு போகிறார். அதாவது வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே விஜய் ரசிகர் மன்றம் சார்ந்தவங்க நற்பணி மன்றம் சார்ந்தவங்க போட்டிட்டாங்க இல்லையா, நிறைய பேர் ஜெயிக்கவும் செஞ்சாங்க, விஜய் கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சார். அந்த மாதிரி வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலை வந்து ஒரு வெள்ளோட்டம் பார்க்குற மாதிரி வந்து ஆட்களை நிறுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குங்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் அதாவது வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வரவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வரணும்னு ஆசை வந்துருச்சு. தனுஷ் வரட்டும், வரலாம், வர்றதுனால தப்பு கிடையாது. ஒரு காலத்தில் வந்து ரொம்ப தனுஷ்லாம் நடிக்க வந்தப்ப ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டார். நல்ல மெச்சூர்டாக ஒரு குவாலிட்டியாக 2 பெரிய பெரிய பசங்களுக்கு தகப்பனா எல்லா பொறுப்புகளையும் வந்து அவர் கரெக்டாக பார்க்குறாரு. மேடைகளில் பேசும்போது கவனமாக பேசுகிறாரு. எல்லாமே அவர்கிட்ட அந்த குவாலிட்டிஸ்லாம் வந்து தனுஷ்க்கு வந்து இருக்கு. சின்ன வயசு தான். இப்போ வந்து அரசியலுக்கு வந்தாருன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறதை விட ஒரு அடையாளம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் சீட்ஸ் வந்து கிடைக்கலாம். ஏன்னா வந்து அரசியல் பயணங்கிறது இன்னைக்கு வந்தோம் நாளைக்கே சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது கிடையாது. ஸோ நல்ல நம்பர்ஸ் வந்து வரப்போகிற தேர்தலையோ இதுலையோ போட்டிட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் எழுற ஒரு பிரச்சனை அதுதான் சார். யார் வேணால் வாங்க அரசியலுக்கு, ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி மக்களுக்காக பொது இடத்துலையோ எங்கேயுமே வந்து குரல் கொடுத்ததில்லை, எதுக்காகவுமே குரல் கொடுத்ததில்லை, ஒரு போராட்டத்தில் கலந்துருந்தேன், எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நல்ல ஒரு ஃபேமாக வரீங்க, நல்லா ஜொலிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்குள்ளே வரீங்கன்றாங்களே. தனுஷுக்கும் இந்த விமர்சனம் இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை, தனுஷை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நடித்த படங்கள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா போக போக வந்து நல்ல நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடித்தார். அவர் கொண்டாடி கொடுக்கலேன்னே சொல்ல முடியாது. சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியா, ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அதில் வந்து அவர் சில படங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அசூரன் படத்தில் ஒரு டயலாக் வரும். அதாவது வந்து பையன்கிட்ட சொல்லுவார், அவரோட பையன்கிட்ட, காடு இருந்தால் பிடிங்குவாங்க, காசு இருந்தால் பிடிங்குவாங்க, படிப்பு இருந்தால் பிடுங்க முடியாது, நீ படித்து பெரியாளாக வரணும்டா அப்படின்வார். இதெல்லாம் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக தானே நம்ம பார்க்குறோம். அது தனுஷ் வந்து சொல்லும் போது நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ, அதான் சொன்னேன்ல, தனுஷ்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னும் போது அவர் சொன்னால் போய் ரீச் ஆகும். ஆகுங்கிற இடத்துல அவர் இருக்காரு. சமீபத்திய படங்களும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இட்லி கடைன்ற படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது அந்த என்னதான் நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து இருந்தால் கூட அந்த அப்பா அம்மா அவங்க செஞ்ச தொழில், அந்த கிராமத்தில் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அது இன்னமும் வந்து உயிரோட்டத்தோடு இருக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவிட்டு இருந்தார். நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு, ஆனால் அந்த படம் நல்ல படம். அந்த மாதிரி தொடர்ந்து வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களில் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலே நீங்கள் வந்து பொல்லாதவனே எடுத்துக்கோங்களேன். பொல்லாதவன் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் லவராக இருப்பார், ஆனால் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா தட்டி கேட்கக்கூடிய ஒரு இளைஞனாக இருப்பார். இன்றைக்கெல்லாம் யாராக இருந்தாலும் சரி, அப்பா சட்டையில் கையை வச்சுட்டா அப்படின்னா
அப்படின்னா அவங்க கண்ணு முன்னாடி தெரியாமல் கோவம் வரும். எல்லாருக்குமே உள்ளதுதான். ஏன்னா அப்பா தான் எல்லாருக்குமே ஒரு ஹீரோ. அப்போ அதுவுமே ஒரு மெசேஜ் தானே. அப்பாவை தொட்டா நான் நிற்பேன், அப்பாக்காண்டி நிற்பேன். இத்தனைக்கும் தனுஷ்க்கும் அவங்க அப்பாவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அந்த படத்தில். ஆனாலும் அப்பாவை தொடும்போது வந்து நிற்பார். அதெல்லாமே ஒரு கருத்து தான். சினிமா வாயிலாக பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கமர்ஷியல் படங்கள் நடித்திருக்கிறார், கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சமீபத்தில் நடிக்கிற படங்கள்லாம் நல்ல நல்ல படங்களாக வருது. இப்போ நீங்கள் ஓம் படமே எடுத்துங்களேன், அது வந்து ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷனில் செம்மரக்கடத்தல் சார்ந்து ஒரு படம். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருடைய காலகட்டம்னு நினைக்கிறாங்க. வந்து இங்கே நம்ம திருவண்ணாமலையிலையோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் போய் அங்கே வேலை பார்க்க போனவங்க, மரம் வெட்ட போனவங்க, கூலி தொழிலாளர்கள், அவங்கள அடித்து கொடூரமாக கொண்ட அந்த சம்பவம் வந்து மறக்க முடியாத சம்பவம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுறாரு. அதுக்குள்ளே வந்து அவர் செம்மரக்கடத்தல் அந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும்போது அது நிச்சயமா ஏதாவது ஒரு நல்ல கருத்து தான் சொல்லுவார். முழுக்க முழுக்க கமர்ஷியலாக முழுக்க ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்க போகிறது இல்லை. அதுக்குள்ளே ஒரு நிச்சயமா மெசேஜ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனுஷை பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சினிமாவில் நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டார். இப்போ அரசியல்லையும் வர்றது நல்ல விஷயம்தான், வரட்டும். சரியாக ட்ராவல் பண்ணணும். சரியாக ட்ராவல் பண்ணி சரியான கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட பதிவிடணும். இனிமேல் இது வரைக்கும் மேடைகளில் பேசலை, இது வரைக்கும் எதுக்கும் குரல் கொடுக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சினிமா வாயில சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. பட் இனிமேல் வரும்போது அது வந்து அவருடைய கருத்து, அவருடைய நோக்கம் அது ரொம்ப தெளிவாக வந்து மக்கள்கிட்ட சொன்னார்னா நிச்சயமாக தனுஷ்க்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, பெரிய வரவேற்பும் இருக்குது. அது அவருக்கு அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். நான் சொன்னேன்ல, அதாவது எடுத்தோடனே முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டார் வந்ததுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இருந்து ஒரு அரசியல் தலைவனாக பார்த்தாங்க. அதே மாதிரி அது காலம் பிடிக்கும். ஆனால் உள்ளே வந்து அரசியலுக்குள்ளே அந்த களத்துக்குள்ளே போட்டி போட்டு இன்னைக்கு இருக்கிற ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் தாங்கி நின்னார் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறமோ 15 வருஷத்துக்கு அப்புறமோ தனுஷ்மே ஒரு பெரிய லீடராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இப்போ தனுஷ் அவர்கள் வர்றாருன்னா இப்போ ஒரு ஃபேன் பேஸ் செக் பண்ணுவாங்களே சார், நமக்கு எந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, நம்மளுக்கு தமிழ்நாட்டு அளவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு ஃபேன் பேஸ்லாம் பண்ணுவாங்க. அதுபடியாக தனுஷ் அவர்களுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஃபேன் பேஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த ஃபேன் பேஸ்லாம் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற தகவலில் வருது. இது எப்படி சார் பார்க்குறது? ஒரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதுரை, தேனி, இந்த உசிலம்பட்டி, கம்பம் அந்த பக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, அந்த கோயம்புத்தூர் சைடு ஃபேன் பேஸ் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில், அது ஏதோ ஒரு படம் கூட ராமநாதபுரத்தில் நடித்தார், இந்த கரைன்னு நினைக்கிறேன். அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரசிகர்களை சந்திக்கிறது வைக்கிறது இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த மானாமதுரை, காரைக்குடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெல்ட்லேயுமே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. திருநெல்வேலி பக்கமே தனுஷ்க்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இவங்க இந்த ஃபேன் பேஸ் என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம இந்த ரக்கடான நடிகர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஈஸியாக போய் ரீச் ஆயிடுவாங்க. ஒரு மாசான நடிகர்கள் இந்த ஏரியாவில் போய் ஈஸியாக போய் ரீச் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தனுஷ் வந்து இந்த ஏரியாவில் எல்லாம் போய் ரீச் ஆயிருக்காரு. இந்த தனுஷ்க்கு இப்போ வந்து ஒரு சின்ன சந்தேகம் எங்கே இருக்குன்னா டெல்டா மாவட்டங்களில், இப்போ நீங்கள் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், இந்த கடலூர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அங்கே வந்து இவருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதுவும் ஒரு சர்வே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக சர்வே எடுக்காமலாம் வரமாட்டாங்க. ஒரு காலத்துலலாம் நினச்சோன்னு வந்தாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. சர்வே ஒன்று போயிட்டுருக்கு. அந்த சர்வேயில் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிதளவில் வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை ஓட்டாக மாற்றுறது அவருடைய சாமர்த்தியம் தான். அவர் வந்து பண்ண போகிற அரசியல் தான் அது அவருடைய ஓட்டாக வந்து மாறும். மக்களுடைய ஆதரவு அவருக்கு கிடைக்கும். நிச்சயமாக இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டியை அவர் அப்படியே ஃபாலோ பண்ணார்னா நிச்சயமாக அந்த வாய்ப்பு நிச்சயமாக தனுஷ்க்கு இருக்குது. இப்போ அந்த கோயம்புத்தூர் சைடு அங்கெல்லாம் வந்து தனுஷ் அவர்களின் அரசியல் வளர்ச்சின்றது ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த சைடு டெல்டா சைடு இல்லை. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் இருக்குது, இந்த வடசென்னை பகுதிகள்லாம் இருக்குது, இங்கெல்லாம் எப்படி சார்? திருவள்ளூர் வடசென்னையெல்லாம் கேட்கவே வேணாம். தனுஷ்க்கு வந்து பெரிய ஃபேன் பேஸ் வந்து திருவள்ளூர் பக்கம், இந்த வடசென்னை பக்கம்லாம் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அது காரணம் என்னன்னா அந்த ஏரியா மக்கள் மாதிரியே இருப்பார் தனுஷ். பார்க்குறதுக்குமே அந்த ஏரியா மக்கள் மாதிரி இருப்பார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சர்வே எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் மன்றங்கள் ஓப்பன் பண்ணுறது எல்லா வேலையுமே நடந்துட்டு இருக்கு. கொடி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பாச்சு தனுஷோடைய கொடி. அது வந்து நற்பணி மன்ற கொடி தான்
அப்படின்னு வந்து சுப்பிரமணிய சிவா தலைவர் சொல்லியிருந்தாலும் அது 15 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கொடி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஏதாவது தனுஷனுடைய ரசிகர் வீட்டில் ஏதாவது காது குத்தோ இல்லை வந்து ஏதோ ஒன்று திருமண விழா எதாக இருந்தாலும் அந்த கொடி கட்டுவாங்க, அது வழக்கம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பரபரப்பாகுது, பூம் ஆகுது. திடீர்னு காரில் வந்து தனுஷோடைய கட்சி கொடியை கட்டிட்டு போகிறது அதெல்லாமே வந்து பூம் ஆகுது. அதனால் வந்து எப்படின்னா இப்போ வரைக்கும் ரசிகர்களாக இருக்கிறவங்கள தொண்டர்களாக வந்து கன்வெர்ட் பண்ணுற வேலை, அதான் மாற்ற வேலையில் வந்து நிறைய இடங்களில் வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புக்கு வந்து ஆட்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அப்படின்னா ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்ல, அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி தான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு போட்டியிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் தனுஷ்க்கு இருக்குது. போட்டியிடலாம், இடாமலும் இருக்கலாம், இல்லை கட்சி ஆரம்பித்து அடுத்த தேர்தலில் போட்டியிட்டுக்கலாம்னு நினைக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் வேலையை வந்து தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். கூடவே தான் இருக்கார். சுப்பிரமணிய சிவா வந்து பல வருஷங்களாக தனுஷோட ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அவர் நிழல் மாதிரி, தனுஷோட நிழல் மாதிரி. தனுஷ் அவர் ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரியாமல் அசையாது. தனுஷ் அந்த அளவுக்கு வந்து ஒரு நெருக்கமான நண்பராக இருக்கார். ஸோ அவர் எல்லா வேலையிலையுமே வந்து தலைமை இருந்து எப்படி சொல்கிறது வழி நடத்திட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அடுத்தபடியாக இன்னொன்று நடிகர் சார் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சேனலில் உட்காந்து பேசும்போது சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ஆசை இல்லைங்க, எங்கள் அண்ணனுக்கு இருக்காரு, சரி அண்ணனுக்கு உதவியான அந்த டைமில் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா இல்லை, அவங்களும் அரசியல் பணிகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களோட தூங்கிட்டு இருந்த ஃபேன் பேஸ் எல்லாம் தட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் இல்லை, சிம்பு அவர்களை பற்றி தான் கேட்குறேன், அவருக்கும் அரசியல் ஆசை வந்ததாக சொல்கிறாங்களே, எப்படி சார்? ஆமாம், சவுக்கு சங்கர் சேனலில் திறக்க போனப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அரசியலுக்கு வருவீங்களான்ற மாதிரி ஒரு கேள்விக்கு, அதான் நான் அண்ணன் தான் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உதவியாவது வருவீங்களா பார்ப்போம், காலம்தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது வந்து சிம்புக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் ஆர்வம் வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னும் போது அவருமே நம்மளும் ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து சிம்புக்கு, அதாவது இப்போ தான் ஆரம்பகட்ட நிலைமைன்னு சொல்லலாம். ஸோ நம்மளும் நாளைக்கு அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கூட இருக்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன், ரொம்ப சிம்புக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்குறாரு, அரசியலுக்கு நம்மளும் வரலாமாடா, எப்படிடா இருக்கும் அப்படி இப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா சிம்புக்கும் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அதாவது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் வந்து ரொம்ப லேட்டாக கொடுக்குறாரே தவிர அவர் எப்போ படம் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டை ஹார்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து சிம்புக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணலாம். நான் வந்து மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெஸ்ஸு, ஒரு நான் வெஜிடேரியன் மெஸ்ஸில் நைட் டைமில் சாப்பிட போயிருந்தேன். அப்போ கழுத்தில் ஒரு அதாவது இந்த சில்வர் செயின் சொல்லுவாங்களா, அதில் வந்து சிம்பு டாலர் போட்டு ஒருத்தர் வந்து பரிமாறுறாரு. ஒருத்தர் பையன் வந்து சின்ன பையன், ஒரு 22-23 வயசு இருக்கலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பரிமாறும்போது டாலர் வந்து கீழே விழுது, சிம்பு முகம் தெரியுது. நான் கேட்டேன், என்னடா சிம்பு போட்டிருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் வந்து, சார் நான் வந்து உயிர், எனக்கு எப்படியாவது ஒரு தடவை வந்து சிம்பு பார்த்துடணும்னு நினைக்கிறேன், எங்கேயாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு உயிர் விட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்பல. அந்த மாதிரி வந்து ஒரு டைகாட் ஃபேன்ஸ் இருக்காங்க சிம்புக்கும். அப்படி இருக்கும்போது அவரும் அரசியலுக்கு வந்தால் அவருக்கும் தனியான செல்வாக்கு இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற பிரபலமான நடிகர்கள் எல்லாருக்குமே அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை வந்துடுச்சு. சிவகார்த்திகேயன்லேருந்து விஷால்லாம் ஏற்கனவே வந்து எலெக்ஷன்லேயே நின்னாரு, எல்லாம் பண்ணாரு, புரட்சி எல்லாம் பண்ணாரு. ஆனால் வந்து எல்லாராலையும் அந்த இடத்த பிடிக்க முடியாது. அதான் சார் ஜெயம் ரவி கூட சொல்லியிருக்காரு சார். ஆமாம், ஜெயம் ரவி சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆசையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. கென் கருணாஸ் கூட நாளைக்கு அரசியலுக்கு வந்தாலும் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி வந்து எப்படின்னா விஜய் அவர்களுடைய வெற்றி நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கண்ணையும் உறுத்த ஆரம்பிச்சிச்சு. சினிமாவில் பிரபலமான அரசியலில் தலைவராயிடலாம் இல்லை, சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னாங்க நினைக்கிறாங்க. ஸோ அது எல்லாருக்கும் சாத்தியமாகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் தனுஷ் சிம்புவை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வெற்றி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தொடங்கினாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வெற்றி இருக்குது. கண்டிப்பாக அரசியலுக்கு அனைவரும் வரட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.